ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி தான். ஸ்விங் ட்ரேடிங் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸ்விங் ட்ரேடிங்கு அப்புறம் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம். நிறைய பேருக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணதுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண தெரியாது. எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்டில் அவங்களுக்கு தெரியாது. அதான் மெயின் பிரச்சனையே ஸ்விங் ட்ரேடிங்கில். சரி, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே என்று சொல்லி தான் நானும் ஒரு பிகினர் தான், நானும் ஒரு லிட்டில் ட்ரேடர் உங்களை மாதிரி தான். ஸோ பிகினர்ஸ் யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கிட்ட ஒரு ஃபில்டர் இருக்குது, அந்த ஃபில்டர் வச்சு நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்ஸு, அதுலேருந்து ஒரு 3 ஸ்டாக் இல்லைனா 4 ஸ்டாக்கு நம்ம வந்து 3 டேஸ்க்கு ஒருக்கா இல்லைன்னா வீக்லி ஒன்ஸு இந்த மாதிரி நாம் வந்துட்டு அந்த ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அது ப்ராஃபிட் போகுதா, அந்த மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து அதை நான் சொல்கிற ஸ்டாக் வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களோட சாய்ஸ் தான், அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிறது. இது வந்து ஒரு டிஸ்க்ளைம் போடுறேன். இது வந்து நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஒரு அனலைஸ் கிடையாது, எல்லாம் எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். ஓகே, ஸோ பிகினருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இதை ஃபில்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்த நாள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இதான் அந்த 4 ஸ்டாக் சொன்னேன்ல, அதில் ஒரு ஸ்டாக் தான் இந்த சிப்லா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான் இது. இப்போ வந்து ஒரு பிரேக்கட் ஜோனில் தான் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்குறேன். இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. ப்ரீவியஸாக இங்கே வந்து ரொம்ப ரிஜெக்ஷன், இந்த இடத்துல ரொம்ப ரிஜெக்ஷன் கிடச்சிட்ருக்கு. 1 2 3 4 5 6 7 தடவை ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இந்த ஸ்டாக்கு இப்போ நம்ம எங்கேருந்து இப்போ எடுக்கலான்னா, இது வந்து இங்கேருந்து ஒரு 1580 நம்ம எடுக்கலாம். இங்கேருந்து இது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1600, செகண்ட் டார்கெட் வந்து 1670. இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபண்டமெண்டலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கு. நீங்கள் ஸ்விங் ட்ரேடு யூஸ் பண்ணலாம், லாங் டைம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் இப்போ என்ட்ரி பாயிண்ட்டு தான். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். ஸ்டாப் லைன் அங்கே வச்சா போதும். ஓகே, இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இங்கே இந்த பெரிய கேண்டல் கீழே வச்சாலும் போதும். ஓகே, அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறது அசோக் லைலாண்ட். பாருங்கள், பெரிய இது ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. இது எப்போ இது பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்குதோ அப்போ எடுத்தால் போதும். பாருங்கள், க்ளோஸ் பண்ணியிருக்கு கீழே தான். நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மேலே. நாளைக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் நீங்கள் எடுக்கலாம். அங்கிருந்து 10% போகிற சான்சஸ் இருக்குது. 145 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 4 வீக்கில் போயிடும் இந்த இடத்துல. 145 146 அது வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நாளைக்கு ட்ரேடிங் செஷன் பாருங்கள். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. மேலே க்ளோஸ் வச்சா மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் அசோக் லைனில் அதான் இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு இதில் ரொம்ப மூவ்மெண்ட் இருக்க ஸ்டாக் பாருங்கள். வோலியம் பாருங்கள், இங்கே வோலியெல்லாம் பாருங்கள். வோலியெல்லாம் செம்ம வோலியம் இருக்குது இதில். பிகினர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் கூட கம்மி தான். அடுத்த ஸ்டாக் வந்து சிப்லாவில் சேம் சினாரியோ தான். ஆல்ரெடி நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். சிப்லா நம்ம பார்த்துட்டோம்ல, சிப்லா கிடையாது. ஸ்ரீராம் ஃபின்ல ஒரு இங்கே ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் போடுறேன் பாருங்கள். பிரேக் அவுட் எப்படி வந்திருக்குன்னு இது நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்த ஸ்டாக்கு இங்கே நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனும் இருக்குது, நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். இங்கே சப்போர்ட் இந்த பிரேக் அவுட் க்ளோஸ் பண்ணி இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, மேலே வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வச்சுக்கோங்க, 650 வச்சுக்கோங்க. இங்கே தானே நியர் ரெசிஸ்டன்ஸ் அப்ரோச் இருக்குது, இங்கே வச்சுக்கோங்க.
இங்கே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு மேலே, ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழே வச்சா போதும். 595 ஓகே. ஸ்டாப் லாஸ் தான் மெயின். இதுவும் நல்ல வாலட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்துட்டு M&M, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக் தான், நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக் தான். இதுவும் நல்ல பிரேக் அவுட் இப்போ கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் கொடுத்து கீழே போய் மறுபடியும் பிரேக் அவுட் கொடுத்து, இது இப்போ நீங்கள் பை பண்ண வேண்டாம், மறுபடியும் ரீடெஸ்ட் வரும். ரீடெஸ்ட் வந்தால் வாங்கிக்கோங்க. ஓகே, இல்லைன்னா நாளைக்கு கேண்டில் எங்கே க்ளோஸ் பண்ணுறது பாருங்கள். கீழே வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். அது இவ்வளோ ஏறிக்கல, புக்கிங் நடந்திருக்கு, அதான் கீழே வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த 4 ஸ்டாக்கும் வாட்சஸில் போடுங்க. 1 வீக்கில் எவ்வளோ ரீச் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, 1 வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கு இந்த நாள் மண்டே, மண்டே இல்லைன்னா சண்டே நான் வீடியோ போடுறேன், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டாக் பற்றி அனலைஸ் பண்ணணுன்னா அதுவும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்யூச்சரல் ஆப்ஷன் எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை, அதனால் நான் அதில் போகிறதில்ல. அவ்வளோ சேஃபும் கிடையாது, ரொம்ப லாஸ் வருது. ட்ரை பண்ணேன், ஆனால் லாஸில் தான் முடியுது. அதனால் ஸ்விங் எனக்கு நல்லா ப்ராஃபிட் தருது. ஓகே, அப்புறம் இது அந்த 4 ஸ்டாக்கு நிஃப்டி 50 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அனலைஸ் பண்ணணுன்னா நாளிலிருந்து நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ இந்த பிரேக்கர் ஸ்டாக் மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, அப்போது பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய். ஏதாவது டவுட்டு, என்னோடய தமிழ் எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, தமிழில் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்கு தமிழ் பிடிக்கும், அதனால் தமிழில் வீடியோ பண்ணலான்னு தான். ஓகே, பாய், see you next video.